ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை புகழ் திருப்புகழாக ஒளிர. சொர்ணபுரி ஜமீன்தார் அப்படின்னு ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். தன்னை கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்தவர் தன் மனைவி கிட்ட தான் அழகா அல்லது ரத்னபுரி ஜமீன்தார் அழகா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவங்க மனைவி, நிச்சயமாக நீங்க தாங்க அழகு அப்படின்னு சொன்னாங்க. சொர்ணபுரி ஜமீன்தாருக்கு உண்மையாக ரத்னபுரி ஜமீன்தார் தான் அழகு அப்படின்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த கேள்வியை அவர் கேட்டாரு. பிறகு வேலை செய்யற பணிப்பெண் கிட்ட போய் அதே கேள்வியை திரும்பவும் கேட்டாரு. அதற்கு அந்த பணிப்பெண் சொன்னாங்க, என்ன எஜமா, நீங்க மலை, அவர் மடு அப்படின்னு சொன்னாங்க. தன்னோட விருந்தினர் ஒருத்தர்கிட்ட அதே கேள்வியை அவர் கேட்டாரு. அவரும் நீங்க தாங்க அழகு அப்படின்னு சொன்னாங்க. சில நாட்களுக்கு பிறகு ரத்னபுரி ஜமீன்தாரை சந்தித்தாரு. இவ்வளவு தேஜஸாக இருக்காரே, தான் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு அவருக்கு புரிந்தது. அந்நாட்டு அரசர்கிட்ட, நான் ரத்னபுரி ஜமீன்தார் அளவுக்கு அழகு இல்லை, ஆனாலும் என் மனைவி, பணிப்பெண் மற்றும் விருந்தினர் ஆகிய மூவருமே நான் தான் அவரை விட அழகு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே புகழோட நோக்கத்தோட தான் இருக்காங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு அந்த ஜமீன்தார் சொன்னாரு. அரசர் இதை கேட்ட உடனே யோசிக்க ஆரம்பிச்சாரு. உடனே அந்த ஜமீன்தார் சொன்னாரு, என் மனைவி என்ன நேசிக்கிறாங்க, அதனால அப்படி சொன்னாங்க. பணிப்பெண் பயத்தினால அப்படி சொன்னாங்க. விருந்தினர் என்னால காரியாக வேண்டி அப்படி சொன்னாங்க. இப்படி நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் நம்ம புகழ்ந்து பேசுறாங்க. எல்லா அதிகாரிகளுமே உங்ககிட்டயும் இப்படி பயந்து கொண்டுதான் உங்களை புகழ்ந்து சொல்றாங்களோ அப்படின்னு சொன்னாரு. உங்ககிட்ட காரியம் ஆக வேண்டியவங்க, அதனால உங்களை புகழறாங்க அப்படின்னும் அந்த ஜமீன்தார் சொன்னாரு. அரசர் தன்னோட ஆட்சியில் நடக்கும் குறைகள் இதனாலதான் தான் கண்ணுக்கு தெரியலையோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. உடனே அரசர் தன் ஆட்சியில் நடக்கும் குறைகளை நேருக்கு நேர் சுட்டி காட்டுபவருக்கு முதல் பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பித்தார். மேலும் எழுத்து மூலமாக தெரிவிப்பவர்களுக்கு 2ஆம் பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு அறிவித்தார். சில நாட்கள்லயே அவரை தேடி வந்து நிர்வாகத்துல இருக்கும் குறைகளை எல்லாருமே கூற ஆரம்பிச்சாங்க. அவரும் குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக களைய ஆரம்பித்தார். ஓராண்டுக்கு பிறகு பரிசு பெறவும் சுட்டி காட்டவும் எந்த குறைகளுமே இல்லாத அளவுக்கு நிர்வாகம் நிமிர்ந்து வளர்ந்தது. இந்த கதையில சொல்ற நீதி என்ன அப்படின்னா, நாம் மகிழ்ச்சி பெறுவதற்கு செயற்கையான புகழ்ச்சிகளை எதிர்பார்த்தா குறைகள் பெருகி கொண்டேதான் போகும். அதோட மட்டும் இல்லாம நம்மை சுற்றி ஒளிவட்டம் இருப்பதாக நாமளே நம்ம கற்பனை செய்து கொள்வதற்கான விஷயங்களும் ஏற்படும். உண்மையான புகழ் அப்படிங்கிறது நம்மை தாண்டியது. புகழ் திருப்புகழாக ஒளிர வேண்டுமே தவிர திருப்புகழாக மங்கிவிடக்கூடாது. நம்முடைய புகழ் கேட்கும் செவிகளில் எல்லாமே தேனை பாய்ச்சும் தெய்வீக சக்தியாக மாறும் போது அனைவரும் இன்புற்றிருக்கும் கதவுகள் அகலமாக திறக்கப்படும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.